சகாயம் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். அவர் என்னை விட்டு விலகிட மாட்டார். என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். அவர் என்னை விட்டு விலகிட மாட்டார். என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். அஞ்சிடே நான் பயப்படே. கர்த்தர் என்னோடு இருப்பதனால் அஞ்சிடே நான் பயப்படே. கர்த்தர் என்னோடு இருப்பதனால் கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படே. அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படே. அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்ப்பதில்லை. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்ப்பதில்லை. நான் பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன். நான் போகும் இடமெல்லாம் காத்திடுவார். நான் பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன். நான் போகும் இடமெல்லாம் காத்திடுவார். கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியங்கள் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியங்கள் செய்திடுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் கொண்டு வரும் குறையில்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் கொண்டு வரும் குறையில்லையே. கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. என் மீட்பரும் ஜீவனும் அவரே. என் நம்பிக்கையின் ஆதாரம் அவரே. என் மீட்பரும் ஜீவனும் அவரே. என் நம்பிக்கையின் ஆதாரம் அவரே. இம்மையிலும் எனக்கு அவரே. மறுமையிலும் எனக்கு அவரே. இம்மையிலும் எனக்கு அவரே. மறுமையிலும் எனக்கு அவரே. கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். கர்த்தர்
சகாயர், நான் பயப்படேன். அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். என்னை விட்டு விலகிட மாட்டார், என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். அவர் என்னை விட்டு விலகிட மாட்டார், என்னை கரம் பிடித்து நடத்திடுவார். எல்லாரும் அஞ்சிடே, நான் பயப்படே, கர்த்தர் என்னோடு இருப்பதனா. அஞ்சிடே, நான் பயப்படே, கர்த்தர் என்னோடு இருப்பதனா. கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படே, அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, அவர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. ஆமென். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையில் எங்களோடு கூட எங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மேலான சிறந்த வாக்குத்தத்தம் இதுதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரு வாக்குத்தத்தை வச்சு வாழ்நாளே வாழ்ந்துடலாம், மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துடலாம், எல்லா பிரச்சனையும் சந்திச்சிடலாம், எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்தையும் மேற்கொண்டு போயிடலாம். பல முறை இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பல விதங்களில் பண்ணியிருக்கேன், பல கூட்டங்களில் பண்ணியிருக்கிறேன், இங்கே பண்ணியிருக்கேன், மரணத்தின் போது சாவு வீடுகளில் பண்ணியிருக்கேன், ஃபியூனரல் சர்வீசஸில் பண்ணியிருக்கேன், ஞாபகார்த்த கூட்டங்களில் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் இது பொருந்தும், எங்கேயும் பண்ணலாம். இது நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு. என்ன மாதிரி சொல்லியிருக்கார் பாருங்க. எப்போ மோசையிட்ட சொன்ன காரியத்தை எடுத்து சொல்கிறாரு, அப்படி சொல்லியிருக்கிறாரு. எப்போ சொன்னார்? அப்போ சொன்னாரியா, இப்போ எப்படி எடுக்கலான்னு கேட்கக்கூடாது. எடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் எடுக்கிறார். ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை சொல்லி எடுத்து எடுக்கிறாரு. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம்முடைய உள்ளம் அதை எப்பவும் சொல்லணும். கர்த்தர் எனக்கு சகாயர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷனோ எந்த சக்தியோ எந்த சூழ்நிலையோ எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே. விசுவாசம் பேசுகிறது. நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசித்து பேசுகிறோம். ஆமென். நம்ம அந்த ஜாதி. எந்த ஜாதி? விசுவாச ஜாதி. விசுவாச ஜாதியை சேர்ந்தோம். விசுவாசிக்கிறது எதுவோ அதை தான் பேசுகிறோம், பயப்படுறத பேசுறது இல்லை. பயம் இருக்குது, சில நேரத்தில் பயம் வருது, ஆனால் அதை பேசுறது இல்லை. அது வந்தால் அதோடு அதை வெளியேற்றுறோம். பேசுறது எப்போவுமே வாயை திறந்து பேசினா எது வரணும்? விசுவாசம்தான் வர வேண்டும். நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பயப்படுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புலம்புறதெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளம் ஒரு வேளை சில நேரத்தில் அங்கலாய்க்கலாம், ஆனால் வாய் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். இருக்கீங்களா? அடிக்கடி இதை பாடிக்கணும், நம்ம வாயால் சொல்லிக்கணும். வசனத்தை ஏன் பாட்டை எழுதிடுறோன்னா, வசனத்தை சில நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம், பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? நான் நர்சரி ஸ்கூலுக்கு போனேன், நல்ல ஸ்கூல் பாருங்கள். புக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறது கிடையாது, ஜாலியாக போய் விளையாண்டுட்டு வருவோம். நாங்கள் எல்லாத்தையுமே ஏபிசிடி முதற்கொண்டு, கணக்கு முதற்கொண்டு, விஞ்ஞானம் முதற்கொண்டு எல்லாமே பாட்டு பாடியே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஹெட் அவங்க தான். எங்களோட சேர்ந்து டான்ஸே ஆடுவாங்க அவங்க பாட்டு பாடிக்கிட்டு. மறக்கவே முடியாது சிலதெல்லாம், அப்படியே மனப்பாடம் ஆகிடும். வசனத்தை பாடுறது நல்லது, ஏன்னா அப்படியே மனசில் உள்ளத்தில் பதிஞ்சிடும். மனப்பாடம் பண்ண சொன்னால் எத்தனை பேர் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. பாட்டு பாட சொன்னால் பாடுவீங்க, அப்புறம் அந்த பாட்டை அப்படியே பார்க்காமலே பாடுற அளவுக்கு ஆகிடும் இல்லையா?
அதை உள்ளத்தில் பாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது அருமையான ஒரு வாக்குத்தத்தம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் மெய்யாக ஒரு பாட்டை வச்சிருக்கிறீர். நீர் உடைய வார்த்தைகள், உடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ரீங்காரம் இடுகிறது, பாடல்களாய் எழும்புகிறது, இசையாய் கிளம்பி வருகிறது. எங்கள் உள்ளம் உம்மை துதிக்கிறது, உம்மை ஸ்தோத்திரிக்கிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று எங்கள் உள்ளம் சொல்லுகிறது. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம், அதற்கு பதில் அளிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நீர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு எங்களுடைய ரெஸ்பான்ஸ், எங்களுடைய பதில் அதுதான். எங்களுடைய பதில் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்பது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீர் சகாயர் என்பதை உணரட்டும். பல்வேறு தொல்லைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கிறவர்கள், கர்த்தர் எங்களுடைய சகாயர், என்னுடைய சகாயர், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு உதவி செய்வார், நான் பயப்படேன் என்கிறதை உள்ளபூர்வமாய் சொல்லட்டும். கர்த்தாவே, அந்த விசுவாசம் உள்ளங்களில் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். அதன் மூலமாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக மலை போன்ற பிரச்சனைகள் கூட ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மலை போன்ற பிரச்சனைகள் கூட ஒன்றுமில்லாமல் போகட்டும். காரியங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். அவர் காற்றையும் கடலையும் வதக்கினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் வதக்கினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், நம் பாவம் கழுவ அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில்
ராஜாந்தி ராஜாவா இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருந்தார், அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்று நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நம்மோட இருக்கிறவர் யாரு? தண்ணீர் மீது நடந்த அதே இயேசுதான். காற்றையும் கடலையும் அதட்டின அதே இயேசுதான். அவர்கிட்ட எல்லாரையும் சுகமாக்கின அதே இயேசு. கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனையை விட்ட அதே இயேசுதான். இரத்தத்தை சிந்தின இயேசு. அவர்தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயிர் தெழுந்த அந்த இயேசுதான் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதனால தான் அவருடைய உயிர் தெழுதல் ரொம்ப முக்கியம். அவர் உயிரோடு எழும்பலைன்னா அப்போ நம்மோடு இருக்கிறது வேற, அவர் அன்னியோட போயிட்டாருன்ற மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவமே இயேசு உயிர் தெழுந்தார்ன்ற சத்தியத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு இல்லாமல் ஒன்றும் கிடையாது, எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதுவே நம்முடைய பெரிய ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவே உயிர் தெழுந்த இயேசு, நம் மத்தியில் இருக்கிற உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமார் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமார் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், உம்மாயிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம், எங்கள் கிரீடங்கள் யாவையும் உம்மாயிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், முன்னெடுஞ்சான் இடையாகின்றோம். பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே,
மார்க்கத்தை உம்மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, திரையினுள் பிரவேசிக்க ரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம், எங்கள் கிரீடங்கள் உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம்முன் நெடுஞ்சான் கிடையாகின்றோம். பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ, நிகரே இல்லா தேவன் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழ் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றையும்
சிறகின் நிழலாய் கூடவர் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை சிறகின் நிழலாய் கூடவரோ எங்கள் மகிமையின் மேகமும் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழ் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றும் மேலும் உயர்ந்தவரை. முழுவதும் என்னை அற்புதமாக்கின எல்லா புகழ் கனமும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தே திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தே திறவுகோலினை கைகளே உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழ் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழ் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர் இயேசுவே. உயர்ந்திருக்கிற இயேசுவே. சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற இயேசுவே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இயேசுவே. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். நீரே
எங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே எங்களுடைய எஜமான், இயேசுவே எங்களுடைய ராஜா, இயேசுவே எங்களுடைய கடவுள். நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வோம், நீர் காட்டும் வழியில் நடப்போம். திரும்பவும் எங்களை உமக்கென்று இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துவீராக, தொடர்ந்து பேசுவீராக, தொடர்ந்து பலப்படுத்துவீராக, ஊக்கமளிப்பீராக, எங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீராக. மீதி வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவர் தம்மை வல்லமையாய் அர்த்தமுள்ள விதத்தில் செயல்படுவாராக. நடக்கிற அத்தனை காரியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.